சகஃபி என்பவர் வந்தார். அவருடைய பேச்சு தோல்வி அடைந்து விட்டது. அதன் மூன்றாவதாக சுஹைல் என்பவர் வந்தார் என்று சொன்னால் குறைஷி காபிர்கள் ஒரு பிரதிநிதியாக, ஒரு கலீஃபாவாக, அவர்கள் சார்பாக ஒரு நுமாயிந்தா என்கிற முறையில் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இங்கு வந்தார். சுஹைல் வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுஹைல் வந்துவிட்டார், நம்முடைய காரியம் சகலாக ஆகிவிடும். சுஹைல் என்பது சஹல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. லேசா பிரச்சனை முடிஞ்சிடும் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த சுஹைல் என்கிற வார்த்தையிலிருந்து ஒரு நேக் ஃபால் என்று சொல்லுகிறோமே, அந்த முறையில் நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். உண்மையிலேயே அப்படியே நடந்தது. சுமூகமான முடிவு எட்டப்பட்டது. இங்கே உருவத்துபுல் மஸ்ஊத் சகஃபி என்பவர் குறைஷிகளிலே ஒரு பெரிய சர்தார், அந்த கௌமுகளுடைய வழிகாட்டி, பெரிய மனுஷன். அவர் சொன்னா எல்லாம் கேட்பான். அவர் வந்து பார்க்கிறார். இப்படி ஒருத்தரா? ஆச்சரியப்பட்டு போனார். என்ன ஆச்சரியப்பட்டார்? நபி அவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் உடனே அதை செயல்படுத்துகிறார்கள். हुक्म होती फौरन हुक्म की तामील होती, எந்த தாக்கீரும் இல்லாம சொன்ன உடனே செய்யலாம். இதை பார்த்தார். மா தனஹவன் நபியு நுகாமத்தன் கத்து இல்லா வகஅத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அவரே சொல்லுகிறார், நபி அவர்கள் காலி உமிழ்ந்தால் அவர்களுடைய அந்த காலி உமிழப்பட்ட அந்த உமிழ்நீரை எடுத்து கீழே ஒரு சொட்டு கூட விழாமல் அப்படியே எடுத்து தன்னுடைய வேலியிலே தடவி கொள்கிறார்கள், தன்னுடைய தலையிலே தடவி கொள்கிறார்கள். இது எங்கேயும் பார்க்காத ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இதா தவல்லா செய்தான், அந்த ஒருவருடைய தண்ணீரை கீழே ஒரு சொட்டு கூட விழுவதற்கு விட மாட்டாங்க. அந்த தண்ணீரை அப்படியே பிடித்து தங்களுடைய வேலையிலே, தங்களுடைய உடம்பிலே தடவி கொள்கிறார்கள். யாருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையோ அடுத்தவருடைய ஈரமான கையை தொட்டு துடைத்து அதை தன்னுடைய வேலையிலே தடவி கொள்கிறார்கள். அந்த பரக்கத்து இருக்கிறது. நபி அவர்களுடைய வேலையிலே பட்டு வந்தது, நபி அவர்களுடைய வேலையிலே தொட்டு வந்தது. அந்த பரக்கத்து வேறெங்கும் கிடைக்காது, பூமியிலே விழுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு சொட்டையும் எடுத்து தன்னுடைய வேலையிலே தடவியவர்கள், தடவுவதற்கு கிடைக்காதவர்கள் அடுத்தவர்களுடைய ஈரமான கையிலிருந்து தடவி தன்னுடைய வேலையிலே தடவி கொள்கிறார்கள் என்று சொன்னார். இதையும் பார்க்கிறார் உருவத்துபுல் மஸ்ஊத் சகஃபி. அவரே சொல்லுகிறார், வலா யஹிக்குன இலைஹி நظرة عظيما له. முறைத்து பார்ப்பதில்லை, கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக நபி அவர்களை பார்த்ததே கிடையாது. இஜ்லாலன் லஹு, கண்ணியத்துக்காக வேண்டி. ஒரு கண்ணிய குறைவா இருந்துச்சு சொன்னாக்கா நேருக்கு நேராக முகத்தை பார்த்து பேசும். அவரை பற்றி பயன் கலந்த மரியாதை நம்முடைய கல்பனை இருந்தா தலையை குடிஞ்சுக்கும். இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. நபி அவங்க பேசுவாங்க, இவங்க அப்படியே குடிஞ்சு உட்கார்ந்து கேட்பாங்க. பார்த்தாலும் கூட கிடைக்கனால் பார்ப்பார்களே தவிர நேரடியாக நபி அவருடைய முகத்தை இப்படி பார்க்க மாட்டார்கள். இந்த காட்சியை உருவத்துபுல் மஸ்ஊத் சகஃபி பார்க்கிறார். வலா யஹிக்குன இலைஹி நظرة عظيما له. இது அங்க போனார். யாரெல்லாம் இவரை அனுப்பி வச்சாங்களோ அந்த குஃபார் குறைஷிகளுடைய சர்தாரான குறைஷ் தலைவர்கள் அங்க இருக்கிறார். அங்க போய் பார்த்து சொல்றாரு, ரஐத்து கைஸர் வ கிஸ்ரா வன் நஜ்ஜாஷி வல் முலூக்.
கைசரை பார்த்திருக்கிறேன், பாரசீக நாட்டு சக்கரவர்த்தி கிஸ்ராவை பார்த்திருக்கின்றேன், அபிசீனிய நாட்டினுடைய அதிபதி நஜ்ஜாஷியை பார்த்திருக்கிறேன், இன்னும் எத்தனையோ அரசர்களை நான் கண்டிருக்கின்றேன். ஆனால் யாரும் அவருடைய அரசர்களுக்கு செய்யாத ஒரு கண்ணியத்தை நான் முகம்மதுடைய தோழர்கள் முகம்மதுக்கு செய்கின்ற கண்ணியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். உலகத்தில் எந்த அரசனுக்கும் எந்த சக்கரவர்த்திக்கும் கிடைக்காத ஒரு கண்ணியமும் மரியாதையும் அவர்கள் மீது இருக்கின்ற பாசத்தையும் நேசத்தையும் நேரடியாக கண்டுவிட்டு வந்தேன் என்று சொன்ன போது பார்த்தாங்க, போய் பேசிட்டு வாடான்னு சொன்னா நமக்கு சாதகமா பேச வேண்டிய ஆள் அங்க போய் விழுந்துட்டானே, இவனும் அந்த வலையில போய் சிக்கிட்டானோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பேச்சு தோரணை அமைந்திருந்தது. ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். உலகத்தில் இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் வல்லரசு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு ரோம் நாடு பாரசீக நாடும் கைசர் கிஸ்ரா இந்த ரெண்டு பேர் தான் வல்லரசுடைய அதிபர்கள். அந்த வல்லரசை இஸ்லாம் மீட்டெடுத்தது. அந்த வல்லரசுடைய அதிபர்கள் இந்த கைசரும் கிஸ்ராவும் அவர்களுக்கு கிடைக்காத மரியாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஓரத்திலே ஒரு குடிசை பகுதியிலே யாருக்கும் தெரியாமல் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி நுபுவத்து வழங்கப்பட்டவர்கள் இருந்தார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் செய்த கண்ணியத்தை போல யாரும் கண்ணியம் செய்து நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். உலகம் ஆச்சரியப்படுகிறது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்படியெல்லாம் ஒரு சமூகம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்று? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹுதைபியாவுல உள்ள விடமாட்டேன்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போனாங்க. உஸ்மான் இருக்கிறாரே, அவர் ஒரு அஸீம் ஷக்சியத், எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். உமையா குடும்பத்தில் முக்கியமான ஆள். உஸ்மான் வந்துட்டார். காஃபிர்கள் கூட வந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு. நாங்கள் இந்த வருஷம் வந்திருக்கிறோம், நிராயுத பாணியாக எந்த ஆயுதமும் எங்களுடைய கையில் இல்லை, போர் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் எங்களுக்கு இல்லை, தவாஃபு செய்துவிட்டு நாங்கள் அமைதியா திரும்பி போயிடுவோம், அனுமதி கொடுங்க. இதை கேட்டுதான் நான் வந்தேன். அனுமதி கொடுக்க முடியாது. நீங்கள் மக்காவுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது. வேண்டுமானால் நீங்கள் என்னிடத்திலே மதிப்பு மிக்கவர், நீங்கள் வேணா தவாஃப் செய்து போங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா அஃஅலு ஹத்தா யதூஃப பிஹி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் தவாஃப் செய்கிற வரை நான் தவாஃப் செய்ய மாட்டேன் என்று மறுத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே சரி அடுத்த வருஷம் வரலான்னு முடிவு வந்தான். அப்போ அவங்களுடைய தலைமுடியெல்லாம் களைய வேண்டும், ஹலாலாக வேண்டும், இஹ்ராமை கழட்ட வேண்டும். இஹ்ராமிலிருந்து ஹலாலாக வேண்டும் என்று சொன்னால் முடியெல்லாம் இறக்கணும். முடி இறக்குங்கன்னு சொன்னால் யாரும் இறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மக்காவில் தவாஃப் செய்யறதுக்காக வேண்டி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்னும் தவாஃப் செய்யல எப்படி முடி இறக்குறதுன்னு கேட்டான். மறுத்தார்கள் சஹாபாக்கள். உம்மு சல்மா அவருடைய மனைவி உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மஷ்வரா சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க, முதல்ல நீங்க மொட்டை அடிச்சிருங்க, நீங்க முடி எடுத்துருங்க, என்ன சரியாயிரும்னு சொன்னாங்க. மனைவியுடைய மஷ்வரா இருக்குது. சில சமயத்தில் நம்ம கேட்க வேண்டியதுதான். நீ என்னடி சொல்ற, நான் என்ன கேட்கறது, அப்படி விடக்கூடாது. நல்ல ஆலோசனைகள் வருகிற போது பெண்களுடைய மஷூராவை
அருமையான ஆலோசனை. ஒரு நல்ல சிறந்த அறிவாளி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வே செஞ்ச உடனே முடி எடுத்த உடனே எல்லாரும் முடி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்ன? முடி எடுத்ததற்கு பின்னால் அந்த முடி ஒரு முடியை கூட யாரும் கீழே விழுவதற்கு விடவில்லை. நபி அவருடைய முடி பெரிய முடி, அந்த முடி அப்படியே கையில் எடுத்துக் கொண்டார்கள். கீழே விழுந்ததை கூட பொறுக்கி எடுத்தார்கள். ஒரு முடி கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ் பெரிய கனிமத் என்று நினைத்தார்கள். அதுல நிறைய பேருக்கு கிடைச்சது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அது கிடைச்சது. அவங்க அந்த முடி எடுத்து ஒரு வெள்ளி டப்பில வச்சு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. யாராவது நோய் நொடிந்து ஷிஃபாவுக்காக வேண்டி வந்தா அந்த தண்ணீரை நினைச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க, ஷிஃபாவாயும். எத்தனை பேர் சஹாபிகளுக்கு கிடைத்தது? அல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்தது. காலித் பின் வலீத் சைஃபுல்லாஹ் இஸ்லாமிய போர்வாளாக சுழன்று எல்லா இடத்திலேயும் வெற்றி வாங்கி சூடினார்களே, அந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. அவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சது. அது என்ன செய்வார்கள்? தொப்பியில வச்சு அந்த தொப்பியில எங்க போனாலும் அந்த தொப்பியை போட்டு போவாங்க. அந்த தொப்பியில அந்த முடி இருக்கும். அந்த தொப்பி இல்லாம யுத்த காலத்துக்கு கூட போக மாட்டான். ஒரு முறை எர்மூக் யுத்தம் என்று நினைக்கின்றேன். யுத்தத்துல போர்க்களமே அன்போடப்பட்டிருக்கிற போது இவர் அங்கும் இங்கும் தேடுகிறார். எதையோ தேடுறார். பரேஷான் ஹைரான், என்னடா இப்படி இருக்கிறாரு, என்ன விஷயம், ஏன் இப்படி பரேஷான் சொன்னாங்க. ஒன்று இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியை தாங்கிய தொப்பி காணாமல் போனது. தொப்பி காணாமல் போனதுக்காக இப்படி பதாதீங்க. இல்ல, தொப்பி அல்ல, அதிலே இருக்கிற முடி. என்னுடைய வெற்றியினுடைய ரகசியம் அதிலேதான் இருக்கிறது. போர்க்களத்தில் எந்த களத்தில் இறங்கினாலும் வெற்றி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு. அந்த முடியினுடைய பரக்கத் என்று சொன்னார்கள். அந்த காணாம போச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அது கிடைத்தது என்று வையுங்கள். அதைத்தான் துருக்கிக்காரன் என்ன செஞ்சான்னா, எங்கேயாவது ரசூலுல்லாஹ்வுடைய முடி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. முடி கிடைக்கலன்னு சொன்னா அந்த முடிக்கு பகரமா ஏதாவது ஒன்று வச்சு, இந்த டர்க்கி கேப் இருக்கு பாருங்க, துருக்கிக்காரன் இந்த வேலையை செஞ்சான். முடி இல்லை, அவன் முடி மாதிரி ஒன்றை தயார் பண்ணி அந்த தொப்பியில் இப்படி தொங்க விட்டுகிறது. இந்த டர்க்கி தொப்பியில நடக்க நடக்க ஆடிக்கிட்டே இருக்கும். நைலா நூல் கருப்பு நூல்ல போட்டுக்குவாங்க. சிவப்பு தொப்பி, அதுல கருப்பு நூல், அதை போட்டு நடப்பாங்க. இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூய முபாரக் அந்த திருமுடி அவர்களுக்கு கிடைத்தது. தொப்பியிலே வைத்திருந்தார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அதனுடைய வர்க்கத்தினால் பல்வேறு அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி கூட எங்கேயுமே வேஸ்ட் ஆகல. நீங்க உலகத்தினுடைய நானா பக்கத்திலேயும் இருக்கிறது. ஒரு சிலது சனதோடு இருக்கிறது, சிலது சனது இல்லாம இருக்குது. சில ஏமாற்று வேலைகளும் இருக்குது. சில இடங்கள்ல சனதோட வச்சிருக்கிறான், கண்ணியமா வச்சிருக்கிறான். ஆசார முபாரக் என்று அதை ட்ரம்ல தண்ணீர கலந்து குடிப்பதற்கு கொடுக்கிறார்கள். உலகத்தில் எந்த அரசனுக்காவது, எந்த சக்கரவர்த்திக்காவது, எந்த தலைவனுக்காவது இப்படி வரலாறு நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? அவங்களுடைய முடிய ஒரு முடியை கூட வீணாக்காம எத்தனை சம்பவங்கள் இதை சொல்ல வேண்டுமானால் நிறைய சம்பவங்கள் இருக்கு. உம்மு சுலைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரக்கு வியர்வை துளிகளை எடுத்து
அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே வியர்வை துளிகளை தெரியாமல் எடுத்து ஒரு டப்பியிலே பாதுகாத்து வந்தார்கள். அது கஸ்தூரியை போன்று கமகமம் என்று மணக்கும். அது யாருக்காவது தேவைப்பட்டால் ஷிஃபாவுக்காக வேண்டி கொடுப்பார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய மனம். அந்த மனம் இருக்கிறதை லேசா பட்டுச்சுன்னா எங்கேயுமே மறையவே மறையாது. ரசூலுல்லாஹ் கை வச்சு இடங்கள்லேனா அந்த மாதிரி தான். நானும் ஒரு ஹஜ்ஜுக்கு போயிருந்த சமயத்துல உஹது மலை பகுதிக்கு போனோம். ஒரு இடத்துல என்னமோ ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்னுடைய மாணவர் ஒருவர் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார். இங்கே வேலூர்ல வாழ்ந்தவர். அவர் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனார். உஹது இவ்வளவு பெரிய இடமான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் இருக்கிறார் உஹது. அதுல உள்ள ஒரு மலை. அந்த மலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யா ரசூலுல்லாஹ் எதிரிகள் வருகிறார்கள், இங்க மேல ஏறுங்க என்று ஏறும் போது அந்த மலை தானாக வெடித்து நபி அவர்களை உள்ளே வாங்கி கொண்டதல்லவா. அந்த வெடிப்பு அதற்கு உள்ளேயும் போனோம். அங்க உள்ள போயிட்டு வந்ததுக்கு பின்னால 1450 வருஷம் ஆச்சு. என்னுடைய ருமால் எல்லாம் மணந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ருமால கஸ்தூரி மனம். கஸ்தூரி மனம்னா கூட சொல்ல முடியாது. அதை விட ஒரு மனம் ரொம்ப இவ்வளவு காலமாயும் அது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்படி கை வச்சாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல நாம கை வச்சா அங்கேயும் கஸ்தூரி மனம் குமிழ்கிறது. இந்த சமுதாயம் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் எங்காவது இப்படி ஒரு தலைவனை அந்த சமூகம் நேசித்ததாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மஹப்பத்தும் இஷ்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தது. கபிஷா பின்த் சாபித் நபி அவர்கள் மீது அழகான கவிதை பாடுகின்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தங்கச்சி கபிஷா பின்த் சாபித் அவங்க வீட்டுக்கு நபி அவங்க போனாங்க. தண்ணி தாகமா இருந்துச்சு. ஒரு முஷ்கீசா தோல் துருத்தி தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதிலே தண்ணி குளிர்ந்த தண்ணீர் இருக்கிறது. அரபு நாட்டினுடைய வெயில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடுமையான வெயில் அடிக்கும். தண்ணி எல்லாம் சூடாயிரும். தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சுடு தண்ணியா தான் இருக்கும். குளிர்ந்த தண்ணி கிடைக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி மேல அப்படியே தூக்கி காத்து படுற மாதிரி இடத்துல வைப்பான். அது தோல் இருக்கிற தோல் பாத்திரம். அது அவ்வளவு சீக்கிரமா சூடு ஏறாது, குளிர்ச்சியாகவே இருக்கும். நபி அவங்களுக்கு கடுமையான தாகம். அந்த தோல் பாத்திரம் அப்படியே தொங்க விடப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போய் நின்று குடித்தார்கள். அதனுடைய வாய்ப்பகுதியிலே தன்னுடைய வாயை வைத்து குடித்தார்கள். உட்கார்ந்துதான் குடிக்கணும். அதுதான் சுன்னத்து. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கு. இதுதான் சுன்னத்து. நான் என்றைக்காவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி நின்று குடிக்கலாமா என்றால், ஏதோ சில காரணங்களுக்காக வேண்டி நிர்பந்தமாக இருந்தால் குடிக்கலாம். இடத்துல உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நின்று குடிக்கலாம். அது இறக்க முடியாது என்ற நிலை இருந்தால் நின்று கொண்டே குடிக்கலாம். இங்கே முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். என்றைக்காவது ஒரு தடவை நிர்பந்தம் ஏற்படுகிற போது நின்று கொண்டு குடிக்கலாம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி, பயானுல் ஜவாஸ் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இது இருக்கட்டும். நபி அவர்கள் வாய் வைத்து குடித்தார்கள். குடித்துட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போனதற்கு பிறகு அந்த கபிஷா பின்த் சாபித் என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை கத்தரிக்கோல் எடுத்து வெட்டி அந்த துண்டு தோலை தன்னத்திலே வைத்துக் கொண்டார்கள். ஏன் இதுக்கு இப்படி வச்சாங்க?
முஸ்லிம் ஷரீஃபுடைய விரிவுரையாளர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரெண்டு காரணம் எழுதுகிறார்கள். ஒரு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சாங்க, அது நமக்கு அந்த வர்க்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெட்டி வைத்துக் கொண்டார்கள். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நபி அவர்கள் திருவாய் வைத்த அந்த இடத்தில் வேறு யாராவது வந்து அந்த இடத்திலே வாய் வைத்து அதை அசுத்தப்படுத்தி விடுவார்களோ, நபி அவர்களுடைய கூட வேறு மற்றவர்களுடைய எச்சில் கடந்து விடுமோ என்று நினைத்து அதை வெட்டி தங்களிடத்திலே வர்க்கத்துக்காக வேண்டி வைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு சமூகம் நபி அவர்களை இந்த அளவுக்கு நேசித்திருக்கிறது என்பதை. சுபஹானல்லாஹ். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதே மாதிரி ஒரு பெண் வர்றாங்க, அவர்களிடத்தில் ஒருத்தர் அப்பதான் வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போனார். அந்த ரசூலுல்லாஹ் போட்டாங்க. போட்டா பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. சாமிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். நபி அவருடைய மேனிக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. மேல போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு பெண் வந்தாங்க. யார ரசூலுல்லாஹ், இதை நீங்க மேல போட்டுக்கிறீங்களா, அதை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் சரியான கடுப்பு கோபம் வந்துருச்சு. முறைச்சு பார்க்கறாங்க. வெளியே போன பிறகு கண்டிச்சாங்க. பிச்சைக்காரி எந்த நேரத்தில் பிச்சை எடுக்கணும் தெரியாதா? யார்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமா ஒருத்தர் கொண்டு வந்து வெளிநாட்டில் இருந்து அந்த துணியை கொண்டு வந்து நபி அவர்களுக்கு அதியாவாக கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அது எனக்கு வேண்டும் என்று பிச்சை கேட்டு வருகிறானே இந்த பெண். பிச்சைக்காரி நினைச்சு கடுமையா தாக்கலாம், பேசலாம். அந்த பெண் சொன்ன வார்த்தை நாம கவனிக்கணும். இந்த பெண் சொன்னார்கள், நான் இந்த துணி எனக்கு வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. அந்த துணி நபியுடைய மேனியிலே ஒட்டாமல் இருந்திருந்தால் நான் அதை கேட்டிருக்க மாட்டேன். அந்த ஜஸத முபாரக், பரிசுத்தமான அந்த பரக்கத்தான அந்த மேனி, கஸ்தூரி மனம் கமழ்கின்ற பொன்னான அந்த மேனியிலே அந்த துணி பட்டதற்கு பிறகு அந்த துணியை நரக நெருப்பு தீண்டார். அந்த துணிக்கு ஒரு கண்ணியம் வந்து விட்டது. அல்லாஹ் விரும்புகிற துணி அது. எனவே நான் கேட்டது நான் உடுத்துவதற்காக வேண்டி அல்ல, லியகூன கஃபனி, அது நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய கஃபனாக அது ஆக்கப்பட வேண்டும், என்னுடைய கஃபனிலே அது வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வாங்கி வைத்திருக்கிறேன், கோபப்படாதீங்கப்பா என்று சொன்னார்கள். அதே போல அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவருடைய கஃபன் துணியிலே அது வைக்கப்பட்டது என்று வந்தார்கள். ரசூலுல்லாஹ் கைப்பட்ட துணி இருக்கிற அதை கூட நரக நெருப்பு தீர்த்தார். ரசூலுல்லாஹ் கைப்பட்ட நரக நெருப்பு அல்ல, இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய நெருப்பு கூட நபி அவருடைய கைப்பட்ட துணியை கரிக்கவே கரிக்காது. நரக நெருப்புக்கு போனாலும் கபருக்கு போனாலும் அவனுக்கு அதான் ஏற்படுமா? ஏற்படாது. புத்திசாலித்தனமான அந்த பெண் சஹாபி பெண்மணி பிச்சைக்காரி அல்ல, நபி அவருடைய பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அதை வாங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட கூட முடியாது உலகத்தில். அப்படிப்பட்ட நேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்தார். ஒரு பெண், அன்சாரி பெண், வேகமாக வருகிறார்கள் உஹது களத்திற்கு. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி, இதற்கிடையே அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற ஒரு ரூமர் கிளம்பிக் கொண்டிருந்த நேரம்
கையிலே ஒரு வாள், இடது கையிலே ஒரு வாள். தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் உடன் இருக்கிறார்கள். 2 வாளோடு வருகின்றார்கள், களத்தில் ஏறுகின்றார்கள். எல்லா சஹாபிகளும் விரண்டு ஓடுகின்றார்கள். போர்க்களமே அல்லோலப்பட்டிருக்கிறது. எல்லாரும் விரண்டோடுகிற போது 12 சஹாபாக்கள் மட்டும் அங்கே நின்றார்கள். இந்த பெண்ணும் அங்கே நின்றார்கள். ஒரு கையிலே வாள், இன்னொரு கையிலேயும் வாள். பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தைகள் உடன் இருக்கிறார்கள். எல்லோரையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு எதிரிகள் அடிச்சா அடலாம், நான் ஷஹீதாகின்றேன் என்ற தைரியத்தோடு அந்த பெண் வந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் சொன்னார்கள். பெருமானாருடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் அந்த பெண்மணி, சத்ரி அலா அமாம சத்ரிக்கு யா ரசூலல்லாஹ், நஹ்ரி அலா நஹ்ரிக்கு யா ரசூலல்லாஹ். என்னுடைய நெஞ்சை உங்களுடைய நெஞ்சுக்கு முன்னாலே நிறுத்துகின்றேன். என்னுடைய நெஞ்சு எலும்பை உங்களுடைய நெஞ்சு எலும்புக்கு முன்னால் நிறுத்துகின்றேன். யார் அடித்தாலும் சரி, அதை நான் வாங்கிக் கொள்ளுகின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொல்லி களத்துக்குள்ளே புகுந்து போர் செய்கின்ற அளவுக்கு ஒரு பெண்மணி இருந்தார் என்றால் எந்த அளவுக்கு ஒரு நேசம், உயிரை கூட கொடுப்பதற்கு முன்வந்தார்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை வாசித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட உங்களுடைய உயிரை விடவும் நான் உங்களிடத்திலே அதிக நேசம் உள்ளவனாக இருந்தால்தான் நீங்கள் காமிலான முஸ்லிமாக ஆக்க முடியும் என்று சொன்னார்கள். இங்கே பாருங்கள், உயிரை பணையம் வைக்கிறார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீர்கள். சொர்க்கவாசி என்று இந்த உலகத்திலேயே அறிவிக்கப்பட்டவர்கள். நிறைய அடிமை பெண்களை வாங்கி விடுதலை செய்தவர்கள். ஏழை எளியவர்களுக்கு நிறைய காசு வளங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். ஏராளமான சொத்துக்கு அதிபதி அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இதே நேரம் எல்லா சஹாபிகளும் விரண்டோடி விட்டார்கள். போர்க்களத்துடைய காட்சிகளை விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லாததால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பதற்கு ஒரு கூட்டம், தாக்குவதற்கு ஒரு கூட்டம் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் விரண்டோடுகிறார்கள். 12 பேர் அங்கே நிற்கின்றார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேறு சிலர்களும் அங்கே நிற்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எதிரிகள் உங்களை தாக்க வருகின்றார்கள், நான் போறேன்னு கேட்டான். சரி போங்க, முன்னேறி செல்லும். போனா கடுமையா சண்டை போட்டார், ஷஹீதாகி விட்டார். பெருமானாரை அடிப்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் மேலே ஏறி கொண்டிருக்கிறது. இன்னொருவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் அவர்களை எதிர்க்கின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள், இஜாசத் தீஜி. சரி போங்க, முன்னால் ஏறி போங்க. முன்னேறி சென்றார்கள். போர்க்களத்தில் கடுமையான போர் செய்தார்கள். அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வாய்ப்பு, கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுக்கல, நானும் போறேன் என்று கேட்டபோது, கொஞ்சம் பொறு, சபர் செய் என்று சொன்னார். இன்னொரு வந்து கேட்டார், நான் போறேன், சரி போங்க. போனவரெல்லாம் ஷஹீதாகிட்டார்கள், எல்லோரும் ஷஹீதாகிட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடைசியாக நபி அவர்கள் இஜாசத் கொடுத்தார்கள், நீங்களும் முன்னேறி செல்லுங்கள்.
தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போகும்போது எதிரிகள் மேலே ஏறி வந்து விட்டார்கள். எதிரிகள் மேலே ஏறி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையின் மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது நபி அவர்கள் அநேக தூக்கிட்டு போயிடும், எதிரிகளையும் தாக்கணும். எதிரிகள் பலத்தோடு, ஆயுத பலத்தோடு, வீராவேசம் கொண்டு மேலே ஏறி கொண்டிருக்கிறார்கள். நபி எப்படியாவது வெட்ட வேண்டும் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நெஞ்சத்தை காட்டுகிறார்கள். அடிரா, என்ன அடிரா என்று நின்றார்கள். முதுகை காட்டினார்கள், நெஞ்சத்தை கேடயமாக ஆக்கினார்கள். அடித்தார்கள், அடித்தார்கள், அடித்தார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட எல்லாவற்றையும் வாங்கினார்கள். இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலிருந்து ரத்தம் வடிகிறது, மூக்கிலிருந்து ரத்தம் சிதைந்து வந்து கொண்டிருக்கிறது, பல் ஒன்று உடைபட்டு ஷஹீதாகி இருக்கிறது, பெருமானாருடைய கன்னத்திலே ரத்தம் இருக்கிறது. இந்த நிலையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தாங்கள் தலையை உயர்த்தாதீர்கள், தலையை தாழ்த்துங்கள் யா ரசூலல்லாஹ், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய நெஞ்சத்தை காட்டினார்கள். கடைசியாக அடிபட்டு கிடக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வேகமாக நபி அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணீரை குடியுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு தண்ணி வேண்டாம், பக்கத்துல தல்ஹா இருக்கிறார், அவருக்கு போய் தண்ணீர் கொடுங்க என்று சொன்னார். அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு சென்றால் தல்ஹா அவர்களுடைய ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய மேலிலே நெஞ்சிலையும் முதுகிலையும் 70 குழிகள், 70 இடத்திலே வாட்களாலும் அம்புகளாலும் ஈட்டிகளாலும் தாக்கப்பட்ட குழிகள் இருந்தன, இரத்த காயங்கள் இருந்தன. ஒரு கை வெட்டப்பட்ட நிலையில் குழிக்குள்ளே கிடக்கிறார். கிடைக்கப்படி அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுத்து சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க. அதை வாங்கி பழகினார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு படித்தார்கள், ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யன்துர இலா ரஜுலின் யம்ஷி அலல் அர்தி மின் அஹ்லில் ஜன்னதி ஃபல்யன்துர் இலா தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பூமியிலே நடமாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இதோ தல்ஹாவை பாருங்கள், சொர்க்கவாசி என்றார்கள். பூமியிலே நடமாடிக் கொண்டிருக்கின்ற ஜிந்தா ஜன்னதி, இவர்கள் சொர்க்கவாசி. 10 பேர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரான் இருக்கிறவங்க, அந்த 10 பேர்ல எவ்வளவு உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலேயே அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொர்க்கம் அறிவிக்கப்பட்டது. அதிலே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை பேர் கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற பெருமானாரின் மீது தங்களுடைய நேசத்தை காட்டுகின்ற ஆஷிகீன்கள் உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்தில் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. அரசர்களுக்கு முன்னால கைகட்டி நிற்கிறதுலாம் சகஜம்தான். அவர் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதோ சில தியாகங்கள் செய்வது என்பது உண்மைதான். ஆனால் சவாபை நினைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வந்தவர்கள் தன்னுடைய உறவை மறந்தார்கள், உணவைகளை மறந்தார்கள், சுத்தங்களை மறந்தார்கள், நண்பர்களை மறந்தார்கள், எல்லா சொத்து சுகங்களையும் மறந்தார்கள், உயிரை கூட துச்சமாக மதித்தார்கள். இவர்கள் காமிலான முஸ்லிம்கள். எத்தனை சம்பவங்கள் வேண்டும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, யார் அவர்கள்? அபூ சுஃபியான், அபூ லஹபுக்கு பின்னால் சர்தாரான குரைஷ் தலைவர்களை வச்சு
மிகப்பெரியவர் அபூஜலுக்கு பின்னால் அபூ சுஃபியான் மட்டும்தான். அந்த அபூ சுஃபியான் உமையா குடும்பத்தில் பிறந்தவர். குறைஷி குலத்திற்கு அடுத்த ஒரு கண்ணியமான குலம் இந்த கபீலா, இந்த உமையா கபீலா. அதில் உள்ளவர்கள் தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒரு மனைவியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியான் மகளை பார்த்து 13 வருஷம் ஆச்சு. இவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். உம்மு ஹபீபா உங்களுக்கு தெரியும், நஜ்ஜாஷி அபிசீனிய நாட்டு, இன்றைக்குள்ள எத்தியோப்பிய நாட்டுக்கு ஹிஜ்ரத்து போன போது நஜ்ஜாஷி பாதுஷா தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள், பெருமானாருக்கு அறிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விதவை பெண்ணை நிக்காஹ் முடித்தார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா முன்னால சஹன்ல ஒரு பாய் கிடக்கு. 13 வருஷத்துக்கு பின்னால மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அபூ சுஃபியான் வருகிறார். அபூ சுஃபியான் பெரிய ஆளு, பெரிய தலைவர் வர்றார். பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நினைச்சார். பாயில உட்கார போனாரு, வெடுக்கு இழுத்தாங்க உம்மு ஹபீபா. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபி உட்காரக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய துஷ்மன் உட்காருவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எடுத்தார்கள். பெற்ற தந்தை தான் உம்மு ஹபீபாவுடைய பெற்ற தந்தை. ஆனால் அவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது போன்ற சம்பவங்கள். ஆனால் உலகத்தில் நபி அவர்களுக்கு இந்த கண்ணியம் செய்ததை போன்ற கண்ணியம், அவரிடத்திலே காட்டியதை போன்ற இந்த நேசம் பாசம் வேற எங்கும் பார்க்க முடியாது. நான் இந்த விஷயமாக, இந்த முஹப்பத் இஷ்க் விஷயமாக நிறைய சொல்ல முடியும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வேற பல சஹாபிகள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நிறைய பேரை சொல்ல முடியும், நேரம் இல்லை என்பதால். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? நேசிப்பது என்பது இன்னல் மஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. நேசிக்கின்றான் என்று சொன்னால் ஒருவன் யாரை நேசிக்கின்றானோ அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும், அவருடைய செயலை போன்று இவன் செயல்பட வேண்டும். இந்த சொல் செயல்களில் அவர்களை பின்பற்றுவது இருக்கிறது. இதற்கு பெயர் இத்திபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பேர் தான் இத்திபா. ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க அதே போல நானும் செய்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முழுக்க சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் தான் உண்மையான நேசர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முழுக்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள். உண்மையான நேசம் அவர்கள். நேசர் அவர்தான். நேசிப்போம் என்று சொன்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் அவர்களை பின்பற்றுவோம் என்று அர்த்தம், அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவோம் என்று அர்த்தம். இவனையும் நேசிப்போம், அவனையும் நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம், அதுக்கு வேலை. நேசம் என்று சொன்னால் நீங்கள் அவரை பின்பற்றி அவர்கள் செல்லுகின்ற சொந்தத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். இதற்கு பெயர் நேசம், இதற்கு பெயர் தான் நேசம். உதாரணத்தை சொல்லுகின்றேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எங்க பயணப்பட்டார்களோ அங்க பயணப்படுவாங்க. சஃபர்ல இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து எந்திரிச்சு போனாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது இறங்கி அந்த இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு போவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தான் நானும் செய்வேன். வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அதற்கு மரியாதை கொடுப்பார்.
மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே பெண்கள் எல்லாம் வருவதற்கு ஒரு வழி இருந்தது, ஒரு கேட் இருந்தது. இன்னைக்கு பெருசா இருக்குது, அன்னைக்கு ஒரு சின்ன அளவுல இருந்துச்சு. நபி அவர்கள் பெண்களுக்காக வேண்டி இல்மை கற்றுக் கொடுப்பதற்கு, தீனை போதிப்பதற்காக வேண்டி ஒரு நாளை ஒதுக்கி இருந்தார். அந்த பெண்கள் ஆண்களுடன் கலக்காமல் அந்த வழியாக வருவார்கள். அப்போது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியாக வந்தார். அப்துல்லா பின் உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா பின் உமரே, லவ்கான ஹாதல் பாபு லின்னிஸா, இந்த வாசல் வழியாக வருவது பெண்களுக்கு மட்டுமே காசா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கேட்ட மாத்திரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபியுடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தையை நான் மதித்தேன், மௌத்து வரை அந்த வழியாக நான் வரவில்லை என்றார். இதுதான் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படுவது. அவங்கள்ட்ட கேட்டாங்க, புகாரில ரிவாயத்து வருது, நீங்க என்ன ருக்குன யமானி அஜல் அஸ்வது இந்த 2 இடத்த மட்டும்தான் தொடர்றீங்க, முத்தப்படுறீங்க, மொத்த 4 மூலை இருக்குல்ல, 4 மூலையில இந்த 2 மட்டும் தொடர்றீங்க, மற்ற 2 இடத்தையும் தொட மாட்டேங்கிறீங்களே என்று கேட்டதற்கு அப்போது அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2ஐத்தான் முத்தமிட நான் கண்டேன், எனவே நான் அப்படி செய்கிறேன். எப்படி அவங்க சொன்னாங்களோ அதே போல நான் செய்கிறேன். இதுதான் உண்மையான முஸ்லிம், இதுதான் உண்மையான இத்திமா. ஏன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவில் 3/4 பாகம் தான் கட்டப்பட்டுச்சு. அது சம்பவம் வேற, ரொம்ப நேரம் சொல்லணும். 3/4 பாகம் தான் கட்டப்பட்டுச்சு. ஒரு 1/4 பாகம் அல்லது 1/3 அப்படியே இந்த சுத்தி வளைச்ச ஹத்தீம் வந்து அதில் இருந்துட்டு இருக்கும். இந்த ஹத்தீமும் காபத்துல்லாவுக்கு உள்ளதான். ஆனா அந்த ஹத்தீமில் தொழுதாலும் காபத்துல்லாவுக்குள்ள தொழுத மாதிரி தான் அந்த ஹத்தீமை விட்டு கட்டினாங்க. இப்ப இந்த ஹத்தீம் ஒரு காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் போது அந்த ஹத்தீமை உள்ளடக்கித்தான் கட்டி இருந்தார்கள். அது பெரிய காபா, உள்ள வர்றதுக்கு ஒரு வாசல், வெளியேறுவதற்கு ஒரு வாசல், 2 வாசல் இருக்கும். இப்போது ஒரு வாசல் தான் இருக்கிறது. அதுல 3இல் 1 பாகம் விடப்பட்டிருக்கிறது. விடப்பட்ட அந்த இடத்திலே 2 மூலை இருந்தது. அந்த மூலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்ததை போன்று நபி அவர்களுடைய காலத்திலே அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டினார்கள். அப்போது அந்த 4 பக்கத்தையும் முத்தமிட்டவர்கள் சஹாபாக்கள். ஆனால் அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கட்டினான் அல்லவா, அதுதான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலே ருக்ன யமானி ரசூலுல்லாஹ் தொட்ட இடம் இன்னைக்கும் இருக்குது. ஹஜர் அஸ்வத் அந்த மூலை இன்னைக்கும் இருக்குது. ரசூலுல்லாஹ்வை நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே செய்வேன். இதுதான் உண்மையான இத்திபா. ரசூலுல்லாஹ் தொப்பி போடாம தொழுதது இல்லை. நான் ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டு தான் தொழுததை பார்த்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டி தொழுததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி தொப்பியை அணிந்தால், தலைப்பாகை அணிந்தால் அது சுன்னத்தை பின்பற்றுவதாக அர்த்தம். அதெல்லாம் இந்த காலத்து ஃபேஷன்யா, இந்த காலத்தில் ஃபேஷன் அதெல்லாம் இல்லை. தொப்பி இல்லாமல் தொழுதெல்லாம் ஃபேஷன் சொல்றானே, இவன் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவன் அல்ல. நபி அவர்கள் எதை செய்தார்களோ அப்படியே செய்தவர்கள் சஹாபாக்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபாவிடத்திலே சொன்னார்கள். உம்மு ஹபீபா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நாளைக்கு 22 ரக்அத் சுன்னத்துகள் தொழுகிறார்களோ, 22 ரக்அத் சொன்னா ஒவ்வொரு தொழுகையினுடைய முன் பின் சுன்னத்துகள் நஃபில்கள் இதைத்தான் சொல்றாங்க. ஃபர்ல் அல்லாமல் 22 ரக்அத்தை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு
அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று சொன்னார். உம்மு ஹபீபா இதை கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், என்னைக்கு இந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அன்றிலிருந்து என்னுடைய இந்த நாள் வரை அந்த சுன்னத்தை 22 ரக்காத்தை நான் விட்டதில்லை. இந்த உம்மு ஹபீபாவிடத்தில் இருந்து இதே ஹதீஸை எடுத்து வருகிற ராவி இன்னொருவர் அம்பஸா ரலியல்லாஹு அன்ஹு. அம்பஸா சொல்லுகிறார்கள், உம்மு ஹபீபாவிடத்தில் இருந்து என்னைக்கு நான் இந்த ஹதீஸை கேட்டேனோ அன்று முதல் இன்று வரை அந்த 22 ரக்காத் சுன்னத்தை நான் விட்டதே இல்லை. அந்த அம்பஸாவிடத்தில் இருந்து ரிவாயத்தை கொண்டு வருகின்ற அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்பஸாவிடத்தில் இருந்து என்றைக்கு இந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை 22 ரக்காத்தை நான் விட்டதே கிடையாது, மௌத் வரைக்கும். இதற்கு பெயர் இத்திபா, இதற்கு பெயர் தான் நேசம். நபி அவர்களை நேசிப்போம் என்று சொன்னால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா, என்னை நேசியுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவோம். குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நபி அவர்களை நேசிப்போம் என்பது வார்த்தைகளால் அல்ல, வெறும் சம்பிரதாயங்களால் அல்ல, அமல்களால் அது நிரப்பப்பட வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் முடிக்க போகின்றேன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு உமர் ஒரு நல்ல மனிதர். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒருவர் சொல்லுகிறார். சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா இப்னு உமர் லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லா இப்னு உமர் மிக சிறந்த மனிதர். ராத்திரி நேரத்திலே எழுந்து தஹஜ்ஜுதை தொழுகக்கூடியவராக இருந்தால் அப்துல்லா இப்னு உமர் அருமையான ஆள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை என்றைக்கு கேட்டார்களோ அன்றிலிருந்து இன்று வரை நான் தஹஜ்ஜுதை விடவில்லை என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். இப்படித்தான் நம்முடைய பெரியார்கள் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி அவர்களை பின்பற்றுவது என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே நேசம் என்பது வாய் வார்த்தைகளால் அல்ல, எழுத்துக்களால் அல்ல, நம்முடைய செயல்களால் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபி அவர்களை இத்திபா செய்து அவருடைய சுன்னத்தின்படி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய ஷஃபாஅத்து குறித்தான நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ini